அப்போதி அடிகள் கதை. தஞ்சாவூருக்கு அருகே உள்ள திங்களூர் என்ற ஊரில் அப்போதி அடிகள் என்ற நாயன்மார் வாழ்ந்தார். அவர் ஒரு பெரிய சிவபக்தர். ஆனால் அவரின் பக்தி சைவ சித்தாந்த தெய்வங்களிடம் மட்டுமல்ல, திருநாவுக்கரசர் அப்பர் மீது இருந்தது. அவர் திருநாவுக்கரசரை ஒருபோதும் நேரில் பார்த்ததில்லை. இருந்தாலும் அவரின் பெயரைக் கேட்டாலே மனம் உருகுமளவுக்கு பக்தி இருந்தது. அவரின் வாழ்க்கை முழுவதும் திருநாவுக்கரசருக்கான அர்ப்பணிப்புதான். ஒருநாள் திருநாவுக்கரசர் தனது யாத்திரையில் திங்களூருக்கு வந்தார். உடனே அப்போதி அடிகள் அவரை சந்தித்து மிகுந்த சந்தோஷத்தோடு வீட்டிற்கு அழைத்து வந்து விருந்தளிக்கத் தொடங்கினார். அவர் மனதில் ஒரே மகிழ்ச்சி. நான் வாழ்ந்ததற்கே காரணம் இந்த நாள்தான். என் மனதில் தெய்வமாக நினைத்த அப்பர் இன்று என் வீட்டில் இருக்கிறார். விருந்துக்கு ஏற்பாடு செய்யும்போது அப்போதி அடிகளின் மகன் தோட்டத்தில் இலை பறிப்பதற்காகச் சென்றான். அப்போது ஒரு பாம்பு கடித்ததால் அங்கேயே உயிரிழந்தான். இந்தச் சம்பவத்தை பார்த்த குடும்பத்தினர் துக்கத்தில் ஆழ்ந்தாலும் அப்போதி அடிகளின் மனம் குலையவில்லை. அவர் சொன்னார், அப்பர் சாமியாருக்கு விருந்து தருவது நம் கடமை. அதைத்தான் முதலில் நிறைவேற்ற வேண்டும். பிறகு எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். இவ்வாறு அவர் தன் சொந்த மகனின் உயிரிழப்பை கூட தள்ளி வைத்து பக்தியிலும் அர்ப்பணிப்பிலும் அசையாமலிருந்தார். திருநாவுக்கரசர் அந்தச் சம்பவத்தை அறிந்து மனம் மிகவும் உருகினார். என்னுடைய பெயருக்காக இவ்வளவு பக்தி கொண்டவரின் மகன் இழந்துவிட்டான் என்று சோகத்தில் ஆழ்ந்தார். அவர் உடனே சிவபெருமானை ஊளமாற வேண்டி பாடல் பாடினார். அந்த பிரார்த்தனைக்கு பதிலாக அதிசயம் நடந்தது. பாம்பு கடித்து இறந்திருந்த அந்த பையன் உயிருடன் எழுந்தான். இந்தச் சம்பவம் அப்போதைய அடிகள் பக்தியின் மகத்துவத்தையும் குரு பக்தி எவ்வளவு வலிமையானது என்பதையும் உலகம் முழுவதும் எடுத்துச் சொன்னது. அதனால்தான் அப்போதைய அடிகள் 63 நாயன்மார்களில் ஒருவராக பெரிய புராணத்தில் புகழ் பெற்றார்.